நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, சுதா, ரம்யா, சுதா, ராம், மீனாட்சியும் தங்கச்சிங்கெல்லாம் சரவணன் கூட படத்துக்கு போயிருக்காங்க. அப்பாவும் மாமாவும் வெளியே போயிருக்காங்க. அம்மாவும் பெரியம்மாவும் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. நீங்க போலையா? நான் ஊருக்கு தான் போகணும். சரவணன் அப்பாவும் எப்ப வேணா வரட்டும். நான் இன்னைக்கு சாயங்காலம் கிளம்புறதா இருக்கேன். ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன், என்னாச்சு? உங்களுக்கு தெரியாத நான் எதுக்கு போறேன்னு? என்ன ஒரு விரோதியை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்றீங்க. நான் இப்படி வந்தா அப்படி போறீங்க. நேர்ல பார்த்தா கூட முகத்தை திருப்பிட்டு போறீங்க. என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு? சரி விடுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணது உங்க தங்கச்சி. அவளை அடிச்சது நீங்க. நியாயமா பார்த்தா நீங்க 2 பேர் தான் தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்க தான் ஒருத்தர் பேசிக்காம இருக்கணும். நீங்க 2 பேர் பேசி ராசி ஆயிட்டீங்க. நடுவுல பாதிக்கப்பட்டவனா முட்டாள் மாதிரி நிக்கிறேன். உங்க தங்கச்சி என்னமோ அவளை அடிச்சதுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி என்ன பார்த்துட்டு போறா. நீங்க என்னவோ உங்க குடும்பத்துல பிரச்சனை வரத்துக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி நினைச்சிட்டு போறீங்க. என்னங்க இது? அநியாயமா இருக்கு. இல்லைங்க, அப்படி இல்லைங்க. நான் தாங்க ஏமாந்துட்டேன். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. வேணும்னா சிரிச்சு பேசுறது, வேண்டான்னா அப்படியே தூக்கி தூர போடுறது. அச்சோ, அப்படி இல்லைங்க. எனக்கு என்ன செய்யறது தெரியாம தான். ஓ, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா அதுக்கு நான் தான் பலிக்கடவா? நல்லா இருக்குங்க உங்க நியாயம். அப்படி இல்லைங்க. உங்க தங்கச்சி பண்ண தப்பால 2 நாள் படுக்க விட்டு எந்திரிக்க முடியாம நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன் என்னன்னு கூட நீங்க என்கிட்ட கேட்கல. ஒரு சாதாரணமான தெரிஞ்சவங்க கிட்ட காட்டுற கர்ட்டசி கூட நீங்க என்கிட்ட காட்டல. நம்பி நம்பி வீணா போகணும்னு என் தலையில எழுதி இருக்கு. நான் யார போய் கம்ப்ளைண்ட் பண்றது? இல்லைங்க, அது வந்து நான் எதுக்கு கரடக்குறிச்சி வந்தேன்? கார்டு கொடுக்கறதுக்கா? ஒரு 3 நாள் உங்களை பார்க்கலாம், உங்க கூட பேசலாம் தான். நமக்கு நடுவுல அது இருக்கு இது இருக்குலாம் நான் சொல்லல. நல்ல மனுஷன், எனக்கு நல்லது பண்ண மனுஷன். உங்க கூட பேசினா எனக்கு மனசு அமைதியா இருக்கு. உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க நடத்துற விதம் ரொம்ப டீசென்ட்டா இருக்கு. அதனாலதான் உங்களை பார்க்கலான்னு கிளம்பி வந்தேன். இப்படி நீங்க நடந்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். சாரிங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரின்னு சொன்னா ஆச்சா? இல்லைங்க, எனக்கு குழப்பமா இருக்குங்க. உங்களை எனக்கு பிடிக்கல, உங்க மேல வெறுப்பு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. எந்த சமயத்துல எந்த மாதிரி நடந்துக்கணும்னு தெரியாம தான். ரொம்ப சாரிங்க. இந்த பாருங்க, ஒருத்தர் கணத்துல அறியது மட்டும்தான் காயப்படுத்துறதுன்னு இல்லைங்க. அப்படி இல்லாம கூட ஒருத்தங்களை காயப்படுத்த முடியும். நீங்க ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க. அவன் கூட நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஆம்பளைங்க கிட்ட கவனமா இருக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு வழக்கமான ஆம்பளை மாதிரியே நடந்துக்கிட்டீங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். இல்லைங்க, அது போதுங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இதுக்கு மேல அடிபட்டா என்னால தாங்க முடியாது. ஏங்க, ஏங்க, என்ன மீனாட்சி,
என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம். கோனைஸ் வேண்டாம் வேண்டாம். என்ன உங்க அக்கா எதுவும் வேணான்றா? ஆமாண்டா, எனக்கும் எதுவும் வேண்டாம். ஏ மிக்கி மவுஸ், என்ன எப்படி இருக்கிறா? இன்டர்வல்ல ஒரு கோனைஸ் வாங்கி அதை அப்படி சட்டையெல்லாம் வடிஞ்சு அப்படியே கையெல்லாம் பிசு பிசுன்னு அப்படி சாப்பிட்டா தானே ஒரு த்ரில்லிங்காவே இருக்கா? ஏய், கலர் கடிக்குமா உங்க ஊர்ல? பெப்சி ஆத்தா? அது இல்லம்மா, இந்த லோக்கல் சோடா. ஓ அது. டேய், எங்க ஊர் தியேட்டர் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? தியேட்டர்ல அட்வான்ஸ் ஆகி போச்சு. ஃபவுண்டன் பெப்சி கிடைக்கும் தெரியுமா? ஃபவுண்டன் பெப்சியா? ஏய், இந்த முட்டை போண்டாவது கிடைக்குமா? தம்பி, நீ சொல்றதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிட்டோம். இப்பெல்லாம் கிடைக்காது. பாப்கார்னும் ஃபவுண்டன் பெப்சியும் சாப்பிடுறதுக்கு நாம எதுக்கு இந்த தியேட்டருக்கு வரணும்? பொலம்பாதடா, போய் ஏதாவது வாங்கிட்டு வா. மாமா, என்ன கேட்கவே இல்லையே. சொல்லு, என்ன வேணும்? பசிக்குது. மீல்ஸ் கிடைக்குமா மாமா? ஃபுல் மீல்ஸா இல்ல அளவு சாப்பாடா? எதுனாலும் ஓகே. ஆளும் மண்டையும் கொண்டையும். மிக்கி வா, போய் வாங்கிட்டு வரலாம். சாப்பிடுந்தா. ஏய், அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். வா, அந்த பக்கம் போலாம். குடிச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணுவானா? இவனால சும்மாவே விடக்கூடாது. ஏய், சந்தோஷமா படம் பார்க்கலான்னு வந்திருக்கோம். இவன் கூட சண்டை போட்டு அதை ஏன் கெடுத்துக்கணும்? வா. என்ன பாப்பா, கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டாமா? மாமன் கிட்ட ஃபுல் மீல்ஸ் கேட்டல, வா நான் வாங்கி தரேன். வாங்கி தரேன், உருட்டி உருட்டி ஊட்டியே விடுறேன். ஏய், விட்டேன்னா பல்லு கில்லாம் எகிரிடும். அப்ப விடு, பல்லு எகிறதான்னு பாப்போம். அண்ணே, எதுக்குன்னு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? ஏய், நீ சும்மாரு. நானும் யாரு பேசிட்டு இருக்கோம், நீ என்ன குறுக்கால் நுழையிற? வா மல்லிகா, போலாம். நீ இரு மீனாட்சி, இவனுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு போலாம். எனக்கு என்னென்னமோ வேணும், குடிப்பியா? வா, என்ன பாருடா, சும்மா கும்முன்னு இருக்க. உன் வீடுங்க? ஏய், போடா அண்ணா, அறிவில்ல. திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்க. நெடி வாடா போடாங்கற. ஏய், நாய்க்கு என்ன மரியாதை வேண்டிக்கிறேன். ஹலோ பிரதர், ஹலோ. என்ன பிரதர், என்ன பிரச்சனை? இந்த ஆள் குடிச்சிட்டு வந்து என்னென்னமோ பேசுறான். என்ன பிரதர் நீங்க படம் பார்க்க வந்த இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு? நீ யாரு, பூந்தோட்ட காவல்காரனா? சூப்பரா ஜோக்லாம் அடிக்கிறீங்க, அப்புறம் எது கோபப்படுறீங்க? ஏய், என்ன நக்கலா? விடுங்கண்ணே, பிரச்சனை வேணா. என்ன வேணும் உங்களுக்கு? நான் அந்த பிள்ளைகிட்ட தனியா பேசணும். என்னண்ணே, உங்களுக்கே தப்பா தெரியலையா? தெரியலையே. அப்ப இனிமேல் தெரிஞ்சுக்க, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறது தப்பு. அண்ணன் தெரிஞ்சிட்டாரு, வாங்க போலாம். தள்ளுங்கண்ணே, படம் போட்டு போறாங்க. உங்க ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பா தான் இருக்கான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தள்ளுங்கண்ணே, படம் போட்டு போறாங்க. உங்க ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பா தான் இருக்கான். கைய உர்றா. ஏய், நான் யார் தெரியுமா? கைய உர்றா. ஏய், நான் யார் தெரியுமாடா? ஏய், சரவணா, அசத்திட்டீங்க அத்தா. இல்ல, அசத்துறதுக்கு என்ன இருக்கு? என்னத்தான் இப்படி சொல்றீங்க? சிங்கம் படத்துல வர சீன் மாதிரில இருந்துச்சு. சும்மா பொங்கி எழுந்துட்டீங்க. ஐயோ. ஆள் சைஸ பார்த்தா கொஞ்சம் லைட்டா பொங்கன. அவன் மட்டும் கொஞ்சம் காட்டித்தனமா இருந்தா வச்சுக்க, பொங்கி இருக்கவே மாட்டேன். என்னடி, என்னாச்சு? அத்தானுக்கு பிளாஸ்டர் போட்டு விட்டேன். என்னடா, வலிக்குதா? வலிக்குது, என்னால முடியலையே.
வலிக்குதுங்கறா நீ சிரிக்கிற? இவ்ளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அத்தான் இப்படி ஆயிடுச்சு. என்ன பார்த்து எதுக்கு ஆக்ட் கொடுக்கணும்? சரியான டியூப்லைட் காணி. அத்தான் இப்படி ஆக்டிங் கொடுத்தா தானே நீ ஒத்தடம் கொடுப்ப. வர வர சுதா பல சிக்னல்களை கரெக்டா கேட்ச் பண்றமா நீ. இதெல்லாம் நல்லதுக்கா? இதுல உனக்கு பெருமை வேற. அக்கா காமெடின்னு நினைச்சு விட்டுடாத. சீரியஸாவே அத்தானுக்கு பல உள்காயங்கள் இருக்கு. பார்த்து ஒத்தடம் கொடு. என்னத்தான் நான் சொல்றது? நன்றிமா, நல்லா வருவேன். கிளம்பலாம். சரி சட்டையை கழட்டு. ஐயோ டேய், சட்டையை கழட்டாம எப்படி ஒத்தடம் கொடுக்க முடியும்? ஐயா எனக்கு வெக்கமா இருக்கு. இதுல வெக்கத்துக்கு என்னடா இருக்கு? கழட்டு. நானா சூர்யாவா 6 பேக்ஸ் இருக்குன்னு தொடர்ந்து காட்டுறதுக்கு? உனக்கு கொஞ்சம் தொப்பை இருக்குல்ல? அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்ல. 6 பேக்ஸ் ஃபுல்லா இருக்காது, ஒரு 3 3.5 3.25 பேக் இருக்கும். அது எதுக்கு மூச்சு புடிச்சிட்டு மூக்கால பேசுற? கண்டுபிடிச்சிட்டியா? சரி ஒத்தடம் கொடுக்கறேன். ஹேய், அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. உன் கையாவது கொடுறா, புடிச்சு விடுறேன். என்ன பாசம் இன்னைக்கு அப்படியே கொப்பளிக்குது. ஏன்? எப்பவுமே தான் இருக்கு. எப்பவுமே இருக்கு, ஆனா எப்பயாச்சும் தானே வெளில வருது. இன்னைக்கு வருதே, அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன? ஐ லவ் யூடா. என்ன திடீர்னு? இல்லையே, 4 மாசமா போயிட்டு இருக்கே. சரவணா. என்ன? சரவணா. அடடா என் செல்லம். ரொம்ப தான். என்னன்னு தெரியலடா, உன் மேல பாசம் பாசமா வருது. ஏன் அப்படி? 1 2 உன்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு காரணம் சொல்ல ஆரம்பிச்சா சொல்லிக்கிட்டே போலாம். அப்படியா? உன்கிட்ட எல்லா குணமும் இருக்கு தெரியுமா? தெரியுமே, எங்க அம்மா அடிக்கடி சொல்லும், வெள்ளுன்னு கொலைக்கிற நாய் குணம், பொறான்ற குரங்கு குணம். சேச்சே, நான் அத சொல்லல. நீ சில விஷயங்களை தெளிவா பேசுறப்போ நான் எங்க அப்பாவை பாக்குற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கிறப்போ மாமாவை பாக்குற மாதிரி இருக்கும். அடம் பிடிக்கிறப்போ அத்தையோட குணம் அப்படியே இருக்கும். குடும்பத்து ஆளுங்களுக்கு ஒண்ணுன்னதும் டக்குன்னு கோவம் வந்துச்சு பாரு, அது எங்க அண்ணனோட குணம். நீ ஒரு பயங்கரமான காம்பினேஷன்டா. அவங்களோட எல்லா நல்ல குணத்தையும் சேர்த்து சொல்ற, அப்படியே அவங்களோட மோசமான குணமும் என்கிட்ட இருக்குது தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் தெரிய வேணாம். எப்படி சரவணா இப்படி இருக்க? மீனாட்சி, இப்படி எல்லாம் கொஞ்சாத மீனாட்சி. நான் அப்படிதான் கொஞ்சுவேன். வேணாமா, உன் கேரக்டர் அடி வாங்குதுல்ல. அதெல்லாம் முடியாது. நான் கொஞ்சுவேன் கொஞ்சுவேன் கொஞ்சுவேன். பாரு, கொஞ்சனா அப்புறம் எனக்கு அப்புறம் கோவம் வரும். பாப்பமா? கொஞ்சம் பாரு. என் செல்லம். வேணா. என் ராசாத்தி, என் கண்ணு குட்டி, ஆட்டுக்குட்டி, ஆசை மச்சான், கழுத குட்டி, பன்னி குட்டி. இந்த திருவான்மையூர் சல்மான் கான் சொல்லுவே. என்ன மீனாட்சி இப்படிலாம் அட்டாக் கொடுக்குற? நீ ஒவ்வொரு தடவையும் அசத்துறப்பவும் நான் நினைப்பேன், அடடா பிச்சிட்டானே, இந்த அசத்தல் தான் பெஸ்ட்னு. ஆனா அடுத்தடுத்து அதை விட பெஸ்டா ஒண்ணு பண்றியே. என்ன மீனாட்சி, தியேட்டர்ல ஒரு சண்டை போட்டேன், அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? சாதாரண ரவுடி பண்ற மேட்ரு, அதுக்கு போய் இப்படி புகழ்றே மீனாட்சி. சண்டை போடுறது முக்கியம் இல்லடா, எதுக்காக சண்டை போடுறோன்னு இருக்குல்ல. குடும்பத்துல ஒருத்தருக்கு பிரச்சனைன்றப்போ டக்குன்னு ரியாக்ட் பண்ண பாரு, சான்ஸே இல்ல. சரவணா, உனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் போல இருக்கு. உலக பொதுமக்களே, சின்ன திரையில் நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு அட்டகாசமான காட்சி. உங்கள் அபிமான சரவணன் மீனாட்சி தொடரில் முதல் முத்த காட்சி. என்ஜாய். நான் சொன்னனா? மீனாட்சி, உன்னை நம்பி ஆடியன்ஸுக்கு வாக்கு கொடுத்துட்டேமா. எல்லாரும் குடும்பத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்கம்மா. வேண்டாமே மீனாட்சி, என் வாழ்க்கையில நீ இவ்ளோ வீக்கா வேணான்னு சொல்லி நான் பார்த்ததே இல்ல. காதல் உன் கண்களில் கொப்பளிக்கிறது மீனாட்சி. இப்போ வேணாமே. இப்போ
இல்லாட்டி எப்போ எப்போ இல்லாட்டி எப்போ. சரி கையை கொடு. இதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்த? கொஞ்சம் மேல ஏறிவோமா? நெத்தியில தரவா? உடனே அவளை ஏறிடாத, கொஞ்சம் இறங்கி இறங்கி. நிஜமாவே நான் கொடுத்துருவேனா சரவணா? தெரியலையே, உன் ரொமான்ஸ் மூட பார்த்தா அப்படிதான் நடக்கும் போல இருக்குது. கண்டிப்பா வேணுமா? நான் மீனாட்சி இப்படியே கேட்டுட்ட, கொடுக்குறா டக்குன்னு கொடு. Come on, come on, I say, you can do it, Minaji. Yes, you can do it. அது வந்து ரொம்ப வக்கமா இருந்தா கண்ண முடிக்க. இல்லனா ஒண்ணு பண்ணு, வாயை மட்டும் உம்னு வச்சுக்க, நானே என் கண்ணத்தை கொண்டு வந்து டச் பண்ணிட்டு போயிடுறேன். சீக்கிரம். என்ன ஊன்ற? என்னக்கா என்னாச்சு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சம்பந்தி, சம்பந்தமா போன் பண்ணலையா ஊர்ல இருந்து? பண்ணாம இருப்பாளா? நம்ம சந்தோஷமா இருந்தாதான் அவளுக்கு பொறுக்காத. எப்போ வரீங்கன்னு தினம் போன் பண்ணிட்டு தான் இருக்கா. அதுக்கு தான் வரும்போது சம்பந்தமாவும் கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காதுல்ல. நானா கூட்டிட்டு வரமாட்டேன்னு சொன்னேன்? ஒவ்வொரு தடையும் கிளம்பும் போது வரமாட்டேன்னு அடம் பிடிக்க வேண்டியது. இங்க வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி என்னை விட்டுட்டு போவீங்கன்னு சண்டை போட வேண்டியது. இது எப்பவும் வழக்கமா நடக்கிறது தானே. எல்லாமே ரொம்ப திருப்தியா நடந்து முடிஞ்சது இல்ல? ஆமா ஆமா, தமிழ் கோவப்பட்டது தவிர எனக்கே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏன் தமிழ் திடீர்னு இப்படி கோவப்பட்டா போல? வழக்கமா கோவப்படுறது தானே. வாஸ்தவம் தான், ஆனா குடும்பத்துக்குள்ள கோவப்பட மாட்டான் இல்லையா? என்னமோ தெரியல, இப்பெல்லாம் தமிழ் சம்மந்தி வீட்டுக்காரங்களை நல்லாவே கவனிச்சுக்கிறான். உண்மையை சொன்னா தமிழ் இப்படி மாறுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. கடைசி வரைக்கும் தமிழ் தான் பிரச்சனை பண்ணுவா போலன்னு நினைச்சேன். தமிழ் மாறினதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சௌந்தர்யாவை பார்க்கும்போதெல்லாம் அப்படிதான் தோணுது. முதல்ல அவங்க வீட்டுக்கு வந்தப்போ கால் மேல காலை போட்டுக்கிட்டு எங்க வீட்டுல உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்க மாட்டான்னு சொன்ன சௌந்தர்யாவா இப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் அனுபவம் தான் சம்பந்தி. அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது தான் அடுத்தவங்க கஷ்டம் என்னன்றது அவங்களுக்கு புரியும். இந்த விஷயத்துல தமிழ் சௌந்தர்யா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். ஒருத்தி பட்டு புரிஞ்சுக்கிட்டா, தமிழ் பாவப்பட்டு புரிஞ்சுக்கிட்டா. அப்படி பாவப்பட்டெல்லாம் ஒண்ணு இல்லை சம்பந்தி. மாப்பிள்ளை தான் மொத்த நகையும் போட போறாரு தெரிஞ்சுக்க அப்புறம் தமிழ் வாயடைச்சு போயிட்டான். என்ன சம்பந்தி, இன்னைக்கு தமிழ் சௌந்தர்யா பத்தியே பேசிட்டு இருக்கோமே. சம்பந்தி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ நானும் அதே தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சம்பந்தி, நான் என்ன பேச போறேன்னு தெரியாமலே நானும் அதைத்தான் பேச போறேன்னு சொல்றீங்க? அதுதான் சம்பந்தி நல்ல நண்பர்களுக்கு அழகு. சரி, அப்ப நீங்களே சொல்லுங்க. உங்க வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான். எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியத்துல ஒரு பொண்ணு இருக்கிறா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் கட்டிக்கிறது சரியா வராது. தமிழ் சௌந்தர்யா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பண்ணிக்கவும் கூடாது. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். இதானே நீங்களும் நினைச்சீங்க? சம்பந்தி, கரெக்டா இல்லையா? ரொம்ப கரெக்ட் சம்பந்தி. ஆனா தமிழுக்கு சௌந்தர்யா வேண்டான்னு நினைச்சதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை. ஒரே குடும்பத்துக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது சரியா வராது. அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன். மற்றபடி சௌந்தர்யாவை வேண்டான்னு சொல்றதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை.
நான் என்ன நினைச்சேனோ அதே தான் நீங்களும் சொல்றீங்க. சௌந்தர்யாவுடைய நிலைமையை காரணம் காட்டி நீங்க அவளை வேணான்னு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரே குடும்பத்துக்குள்ள ஒரு பொண்ணும் பையனும் இருக்கிறது தேவையில்லாத குழப்பம். ஒருத்தர் பண்ற தப்புக்கு தேவையில்லாம இன்னொருத்தரும் சேர்ந்து கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அப்பாடா, இப்பதான் மனசு கிளியர் ஆச்சு. அது எப்படி சம்பந்தி 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம்? அதான் அன்னைக்கே சொன்னேன், மீனாட்சி சரவணனை விட பொருத்தமான ஜோடி யாருன்னு கேட்டா அது நீங்களும் நானும் தான். சம்பந்தி, தமிழுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடுவுல வேற ஏதாவது இருக்குமோன்னு எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கதான் செய்யுது. ஆனா உண்மையிலேயே அவங்க நட்பா பழக போய் நம்ம தேவையில்லாம எதையாவது பேசி அவங்கள சந்தேகப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவங்க மனசுல அப்படி ஒரு எண்ணத்தை நாமளே விதைச்சா மாதிரி ஆயிடக்கூடாது. பிரச்சனை வந்தா பேசிக்கலாம். ஆமா சம்பந்தி, பிரச்சனை வந்தா பேசிக்கலாம். சம்பந்தி, நான் யோசிச்சது ஒன்றும் தப்பு இல்லையே? அதே தான் நானும் கேட்கிறேன். நான் ஒன்றும் தப்பா யோசிக்கலையே.